காலம் எஃப்எம் என்னும் கவிக்களத்திற்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பாகம் 1 தொடர்ச்சி. நட்பின் மழையில் தொடர்ந்து நனைய காத்திருக்கும் தங்களது ஆவலை உணர்ந்து தொடர்கிறேன். கவிஞர் அறிவுமதி அவர்களது நட்பு காலம் என்னும் சிறப்புஞ்சியை. நம்மை பற்றிய ஆசிரியர்களின் ஐயங்களுக்கு துணையாய் நூல்களை படபடக்கச் சொல்லிவிட்டு இயல்பாய் பேசிக்கொண்டிருந்தோம் நாம். நம்மை பற்றிய ஆசிரியர்களின் ஐயங்களுக்கு துணையாய் நம் நூல்களை படபடக்கச் சொல்லிவிட்டு இயல்பாய் பேசிக்கொண்டிருந்தோம் நாம். அந்த மொட்டை மாடியில் வெளிச்சம் குறைந்த இரவில் தனிமையில் நம்மை அருகருகே படுக்க வைத்துவிட்டு நாம் பேசிக்கொண்டே போய் வந்த நட்பின் பாதைகளை தான் பகலில் வண்ணத்து பூச்சிகள் வரைந்து பார்க்கின்றனவோ. நீ மெய்ப்பித்த பெண்மையிலிருந்து வெளிவந்தது நான் மதிக்கும் ஆண்மை. நீ மெய்ப்பித்த பெண்மையிலிருந்து வெளிவந்தது நான் மதிக்கும் ஆண்மை. அந்த நீண்ட தூர பயணத்தில் என் தோளில் நீயும் உன் மடியில் நானும் மாறி மாறி தூங்கிக் கொண்டே வந்தோம். தூங்கு என்று மனசு சொன்னதும் உடம்பு தூங்கி விடுகிற சுகம் நட்பிற்குத்தானே வாய்த்திருக்கிறது. இதயம் சேகரித்து கொண்டிருந்த வானத்தில் நீ பறக்க துடிக்கையில் அசைந்து புற்களின் நடுவே அமர்ந்திருந்தது நம் நட்பின் முதல் நாள். நினைவுண்டா உனக்கு? அன்பு சகியே, எதை பற்றித்தான் நாம் பேசிக்கொள்ளவில்லை? காதல், காமம், குல்சாரி, ஆழிப்பேரலை, பெரியார், புல்லாங்குழல், காற்றில் மிதக்கும் நம் உரையாடல்களை மீட்க நாளையேனும் ஒரு கருவி கிடைக்குமா? தேடித்தான் பார்க்க வேண்டும். சேகரிக்க வேண்டியவை அவை. சேர்ந்து நிழற்படம் எடுத்துக்கொண்டு அடிக்கடி மடல் எழுதுவதாக சொல்லிக்கொண்டு பிரிகிற நட்பின் வலியை மறைத்து கொள்வதற்காகத்தான் துணைவியிடமும் பேத்திகளிடமும் சிரிக்க சிரிக்க பேசுகிறார்கள் இவர்கள். ஏன், அதில் நானும் ஒருவன். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுபவர்கள் காதலர்கள். பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுபவர்கள் நண்பர்கள். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுபவர்கள் காதலர்கள். நிறுத்தத்திலேயே நின்று பேசுபவர்கள் நண்பர்கள். காரணம் புரியும் காதலருக்கு. காலம் எஃப்எம் என்னும் என் புதிய முயற்சியை தொடர இந்த காணொளியின் கீழ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அமுக்குங்கள். நன்றி. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம்.